சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாத தொடக்கத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பெருமாள் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பெருமாளோட வழிபாடு. இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கப்போ பாருங்க. சரி பதிவுக்குள்ள போகலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னும், கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னும், பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வழிபாட்டை மேற்கொள்றோம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். இப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பான முறையில இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அவங்க வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுறது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் நிறைவேறுது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட உண்மையான பக்தி தான். யார் ஒருத்தர் உண்மையான பக்தியோட, முழு நம்பிக்கையோட தெய்வத்த நெனச்சு வழிபாடு செய்றாங்களோ, அவங்களுக்கு தான் வேண்டுனது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுறதுக்கு பெருமாள எந்த முறையில வழிபாடு செய்யணும்? இத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பூலோகத்துல நாம எந்த அளவுக்கு நல்லா வாழ்றோமோ, வாழணும்னு நெனைக்கிறோமோ, அந்த அளவுக்கு பெருமாள நம்ம வழிபாடு செய்யணும். பெருமாள் தான் காக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறாரு. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மள காத்து ரட்சித்து, நாம நலமோடு வாழ்றதுக்கு தேவையான பொன்னையும், பொருளையும் தரக்கூடிய தெய்வமா இருக்கக்கூடியவர் தான் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் கிட்ட நம்மளோட வேண்டுதல வைக்கிறப்போ, நியாயமான வேண்டுதலா இருக்கக்கூடிய பட்சத்துல அது விரைவிலேயே நிறைவேறும். இந்த வழிபாட்ட புதன்கிழமை இல்லன்னா சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். அன்றைய தினம் பெருமாள நினைச்சு உபவாசம் இருக்கணும். காலையில பால், பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். மதிய நேரத்துல பூண்டு, வெங்காயம் சேர்க்காத சமையலா செஞ்சு இலையில போட்டு சாப்பிடணும். இரவு பலகார வகைகள சாப்பிட்டுக்கலாம். இந்த முறையில தான் விரதம் இருக்கணும். தொடர்ச்சியா 9 வாரங்கள் இந்த வழிபாடு செய்யணும். புதன்கிழமை செய்றதா இருந்தா 9 புதன்கிழமையும், சனிக்கிழமை செய்றதா இருந்தா 9 சனிக்கிழமையும் செய்யணும். காலையிலேயே எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு, வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்த சுத்தம் செஞ்சு, அவருக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு, துளசி இலைகள் இல்லன்னா வாசனை மலர்கள் வச்சு அலங்காரம் செஞ்சு, நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் கிட்டக்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகணும். அப்படி செல்றப்போ பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள், தாமரைப்பூ, துளசி இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். இதோட மட்டும் இல்லாம அவருக்கு நாம தீபம் ஏற்றணும். இந்த தீபமானது மாவிளக்கு தீபமா இருக்கணும். வீட்லயே பச்சரிசி மாவை தயார் செஞ்சு அதோட கொஞ்சமா வெல்லத்தையும் கலந்து மாவிளக்கு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு எதிரா ஒரு இடத்த சுத்தம் செஞ்சு அதுல மஞ்சள் தடவி, அதுக்கு மேல பச்சரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு வாழை இலைய வச்சு 2 மாவிளக்கையும் அதுக்கு மேல வைக்கணும். மாவிளக்குகளுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க. அதுல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. அதுக்கப்புறமா அந்த மாவிளக்கு முன்னாடி வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கற்பூரமும் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த கற்பூரமானது பச்சை கற்பூரமா இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்படி பச்சை கற்பூரத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா நம்மளோட வேண்டுதல் என்னவா இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லணும். இந்த முறையில தொடர்ச்சியா 9 வாரங்கள் செய்யணும். 9 வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாட்ட பூர்த்தி செய்யணும். இந்த பெருமாள் வழிபாட்ட பெருமாள் மேல முழு நம்பிக்கை வச்சு செய்றவங்களுக்கு கண்டிப்பான முறையில அவங்க வேண்டின வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மார்கழி மாத சிறப்புகள்ல இன்னொரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.